கண்ணம்மக்கா, என்ன செல்வி, பிள்ளைக்கு ரொம்ப சளியாக இருக்குதுக்கா, என்னக்கா கொடுக்கறது? அடடா, சரி நான் கொள்ளு வச்சு ஒரு சலவரசம் சொல்லித்தரேன், அதை செஞ்சு கொடு, சளியெல்லாம் கரைஞ்சிடும். இதை பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் கொள்ளு எடுத்துக்கோ, ஒரு 1/4 கப் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாயும் சேர்த்தி வாணலியில் நல்லா கொள்ளு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு 4 பூண்டு போட்டுக்கோ, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு அரைச்சிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்தி அரைச்சி எடுத்துட்டு அந்த விழுதில் ரசம் பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோ. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கலந்து கொடுத்துரு. இப்போ இதை அடுப்பில் ஏற்றிட்டு மீடியம் தீயில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா கொத்தமல்லி தலையை தண்டோடு அறுத்து போட்டு 2 நிமிஷம் விட்டு கலந்து கொடுத்துட்டு தாளிப்பு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கொடுத்து இறக்குனீன்னா நல்ல இதமான ரசம். கோல்டெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக பண்ணி கொடு. சரிங்கக்கா, நான் இப்போவே போய் பண்ணுறேனுங்க.